ஸோ டெஸ்ட் 9ல வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 2011ல 2011ல உங்களுக்கு டெஸ்ட் 9ல என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லி இதுல இருக்குது. நீங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டெஸ்ட் 11ல இருந்து இப்ப நாங்கள் 2024 வரைக்கும் உள்ள 24 செய்துட்டோம். நாங்கள் அது எந்த ஒரு வேர்ட் கிளாஸும் தெரியாம நாங்கள் அதை செய்யினாங்க. இப்போ நாங்கள் வேர்ட் கிளாஸஸ்ல நாலேஜ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு நாங்கள் செய்ய போகிறோம். ரைட், ஓகே. இப்படியான கேள்வி எல்லாம் இப்ப வரைக்கும் வந்தோன்றது அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் சூட்டபிள் வேர்ட். இப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானே? அப்போ நீங்கள் அதைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அண்டர்லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்லைன் இதில் வந்து ஹைலைட்டடாக தருவானவன் எக்ஸாக்ட் ஒரிஜினல் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அண்டர்லைன் கண்டுபிடி. இப்போ கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இருக்குதானே? இப்போ ப்ராவின்ஸில் நடக்க போகிற தேர்ட் டேர்ம் எக்ஸாமில் கூட முதலாவது கேள்வி டெஸ்ட் 9 என்ற கேள்வி வந்து இப்படி ஒரு கேட்டகரியான கேள்வியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். முதலாவது கேள்வி அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். வேர்ட்ஸ் எப்படி இருக்குமென்னா ரிலேட்டட் டு த வேர்ட் கிளாஸஸே இருக்கு. அது வந்து எப்படியான வேர்ட் கிளாஸஸை கொண்டிருக்குது என்ற விஷயத்தை நான் பார்ப்போம். ஓகே, அப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த ஒரு கேள்வியை தந்து ப்ராக்கெட்டுக்கு முன்னால எப்படி இருக்கணும், ப்ராக்கெட் பின்னால எப்படி இருக்க வேணும் என்ற விஷயம் எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ரைட், டோன்ட் வரி. லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க, டோன்ட் வரி. அது நான் இப்போ திரும்ப சொல்லுவேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் within the brackets. The first one is done for you. பார்த்தீங்கன்னா இப்போ வாசிப்போம் நாங்கள். டோன்ட் வரி அபவுட் த மீனிங்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கன பேர் யோசிக்கிறது எனக்கு இங்கிலீஷ்ல வாசிக்க தெரியாதுன்னு முதல் சொல்லுவாங்க. எஸ், வாசிக்க தெரியாது, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து எனக்கு மீனிங் தெரியாது. ஓகே, மீனிங் தெரியாது, நோ ப்ராப்ளம். பட் ஐ கேன் கெட் குட் மார்க்ஸ் இன் கொஸ்டின். எப்படி? அதுதான் டெக்னிக். அதைத்தான் நாங்கள் இங்கே பழக வேணும். ரைட், கடைசியாக எக்ஸாமுக்கு ரிலேட்டடா எக்ஸாமுக்கு கிட்டடியா நாங்கள் நிற்கிறோம், நிற்கல. ஸோ சம் டெக்னிக்ஸ் எப்படி நாங்கள் அதை செய்யறது. ஓகே, right. It is a well-known fact that an advertisement must be என்றதுதான் இந்த பிராக்கெட்டுக்கு முன்னால இருக்கிற விஷயம். இப்போ தெரியும் பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குன்னு. சரியா? பார்த்தீங்கன்னா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயங்களா, இதுல பாத்தீங்கன்னா பி வேர்ப்ஸ் எங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். am is are, was were, will be, shall be, may be, can be, must be. சரி, அது மட்டும் இல்லாம பாஸ்ட் ஃபார்ம்ஸ் என்ன? would be, should be, could be, might be. விஷயங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் நாங்க சொல்றது பிள்ளையா பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் சொல்றது பி வேர்ப்ஸ். இதை ஃபுல்லா டபுள் பிரேக்கேட் பண்ணி என்ன செய்யறேன்னா இத சொல்றேன் பி என்ன எழுதி வைக்கிறேன். இதை சொல்றேன் பி வேர்ப். இது என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வேர்பா இருக்கும் இங்கிலீஷ்ல. இது என்ன? பி. இது என்ன கதிரையில இருக்கிறது இல்லை, ஒரு நிலையில இருக்கிறது. சரியா? அப்ப இந்த பி வேர்ப்ஸுக்கு பக்கத்துல, சரியா, இந்த பி வேர்ப்ஸ் பக்கத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்க போடலாம். சரியா? என்னென்ன விஷயங்களை நாங்க பி வேர்ப்ஸ் பக்கத்துல போடக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும்.
ரைட். இதுல ஒரு பிளஸ் போட்டுட்டு பி வேர்ப்ஸ் பக்கத்துல நாங்கள உங்களுக்கு வடிவா தெரியும். ஆமிசா வந்தோடனே ஐஎன்ஜிய நாங்க போடுறது கனவேருக்கு தெரியும். நார்மலா குறைய மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைக்கு கூட ஆமிசா பக்கத்துல ஐஎன்ஜிய போடணும்ன்ற விஷயம் வந்து தெரியாம இருக்காது. சரி, தட்ஸ் கரெக்ட். சொல்றது அது ரைட். அதோட சரியா passive voice என்ற விஷயம் படிச்சிருப்பீங்களா? அதுல verb 3 என்ற விஷயம் past participle. நான் சொன்னா நான் நேற்று verb படிக்க நாங்க சொன்னாங்க. verbல வந்து எங்களுக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று பேஸ் ஃபார்ம், மற்றது பாஸ்ட் ஃபார்ம், மற்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது மூண்டையும் தான் சொல்லுவீங்க டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது மூண்டையும் தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கு பிள்ளைகள். பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லுவீங்க. நான் ஒரு ஈஸிக்காக ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் சொல்லாம அதை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு அங்கே நேம் இருக்குது அதுக்கு. ஸோ அதை ஃபோர்த் ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்றோம். சரியா? அப்ப என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் 4வது ஃபார்ம் என்ற ஒரு விஷயத்துல நான் அதை சொல்லுவேன், கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுவேன். ஓகே, தட்ஸ் நாட் பிக் இஷ்யூ ரைட். அதை வந்து பெருசா நாங்கள் அதெல்லாம் செய்யுது 4வது ஒரு ஃபார்ம் இல்லை, அது என்னத்துக்கு அதை எல்லாம் எழுதுறீங்களா அப்படி இப்படின்னு சில சம் டீச்சர்ஸ் வில் கன்ஃபியூஸ் யூ. நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப அவையில் வந்து அவையோட வே ஆஃப் டீச்சிங் ஓ அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் வே ஆஃப் லேர்னிங் இஸ் லைக் தட் ரைட். நோ ப்ராப்ளம். அதை பற்றி நீங்க worry பண்ண தேவை. எங்களுக்கு தேவை ஐடென்டிஃபிகேஷன். ஒரு வேர்ட் தந்தா அது என்ன என்ன கேட்டகரியில இருக்கு, அந்த வேர்ட் வந்து என்ன விஷயத்துல இருக்கு என்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம்ல கூட மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப நேம் வட்டவர் அது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ரைட். ஆனா விஷயம் என்றது இருக்குதானே அங்க. அப்ப ஐஎன்ஜியை சேர்க்கிறதுக்கு வந்து நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம் verb form. சரியா? அப்படி விளங்கிக்கும். அதுதான் இந்த ஐஎன்ஜி நான் போட போறேன். இது 2 வேர்பும் verb 4ம் verb 3யும் இங்க வர்ற அதே நேரத்துல ரைட், அதே நேரத்துல எங்களுக்கு இவரோட சேர போற விஷயம் வந்து ஒன்று அட்ஜெக்டிவ். சரியா? அட்ஜெக்டிவ நாங்க சேர்க்க போறோம். ஓகே, verb-ஓட அட்ஜெக்டிவ் சேரும் அல்லது கடைசியா பார்த்தோம்னா நவுன் செய்யும். ரைட். அப்ப முதலாவது ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் என்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. ஐ எம் இஸ் பதிலா ஐஎன்ஜி வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஷீ இஸ் லிசனிங் த கிளாஸ் ரூம். லிசனிங். அதே மாதிரி லிசனிங் த லெசன். ஓகே. ஷீ இஸ் குக்கிங் டெலிஷியஸ் மீல். ஓகே. தே ஆர் பிளேயிங் அவுட் சைட். ஓகே. அதெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரேன் மிஸ் ஐஎன்ஜி. அட் த சேம் டைம் verb 3 என்ற வரையில வந்து the English class is being held. The English class is being held. Is being held நாங்க present continuousல passive சொல்றோம். இல்லாட்டி English class is held. Right. English class is conducted by Kana sir. Right. So is conducted. அப்ப உங்களுக்கு தெரியுது past participle வருது is conducted. Alright. Cricket is played by the group of children. And அங்க played. Cricket is played. Okay. So be verb பதிலா verb 3 past participle போடலாம். அடுத்த விஷயம் இன்னொரு எக்ஸாம்பிள். You can write it in yourself. நான் இதுல எழுதல. She is beautiful. Okay. She is beautiful. ரெண்டேக அது is பதிலா beautiful என்ற adjective வருது. So be verb பதிலா adjectives போடலாம் என்றது. ஓகே. ரைட். அடுத்தது எப்படி சொல்லலாம்? சதுஷா இஸ் மை ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ். சதுஷா இஸ் a ஸ்டூடெண்ட். ரெண்டா என்னது? ஸோ அங்க நான் உன்னை சொல்றேன் ஸ்டூடெண்ட்.
அப்ப ஆமிஸா பதில பி வேர்பு பதில நவுனும் பெறலாம். அங்க நேம ஒன்று சொல்லுங்க, நேம பற்றி நான் கேட்கல சொல்லலாம். இப்படி எல்லா விதத்திலையும் இந்த பி வேர்பு பதில என்னென்ன விஷயங்கள் வரும்ன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க வேணும். கன்னடங்கள்ல இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே அப்படியே. அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டெக்னிக். மற்றபடி அது என்ன மீனிங்ல இருக்கிறது என்றதை வந்து நான் அப்புறம் அட்வான்ஸா திங்க் பண்ணீங்களா அதை பற்றி அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்ப என்ன தேவை? 5/5. டெஸ்ட்னா இல்லை, எனக்கு 5 மார்க்ஸ் வருதா, அவ்வளவுதான். ஓகே ரைட். இப்போ வாசிப்போம், திரும்ப கேளிக்க வாங்க. It is a well-known fact that an advertisement must be and வருது. இது மட்டும் பார்த்தா சரி வராது. இங்கால bracketக்கு இங்கால என்ன இருக்கு? full stop இருக்குது. So don't worry. full stop இருக்கிறபடியா நாங்க என்ன செய்யலாம்? adjective போட்டு முடிக்கலாம். அதனாலதான் நான் adjective போட்டுருக்கேன். First one is how did you find this is an adjective ன்னா IV முடியுதம்மா. லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் adjective suffixes இருக்குது. suffixes முடிவு என்னத்துல முடியுது? IV முடியுது. so that this means adjective. இது வந்து என்னது? adjective. so அடுத்த பாப்போம். attract என்றது என்னத்துல எதுலயுமே முடியல. அப்புறம் ACTல முடியுது, ACTல முடியறது என்னன்னு தேடிக்கொண்டு கூட அது முடியுதுன்னா இப்ப உதாரணமா IV முடியுதுன்னா அட்ராக்ட்னு இன்னொரு வேர்ப் இருக்குதுல்ல இங்கால. அப்ப ரெண்டா பிரிக்கல எங்களுக்கு மீனிங்கோட வரணும், மீனிங்லெஸ்ஸா வரக்கூடாது. இப்ப ACTயை பிரிச்சா ATTRன்னா என்ன மீனிங்? நத்திங் தானே, ஒரு மீனிங்கும் இல்லை. ரைட். இங்க பாருங்க, அட்ராக்ஷனுக்கு TION பிரிச்சா அல்லது ION பிரிச்சா அட்ராக்ட்னு ஒரு வேர்ப் இருக்குல்லோ. ரைட். அப்படி பிரியணும். அப்படிதான் சஃபிக்ஸஸ் பாக்குறது. சும்மா எல்லாத்துக்கும் சஃபிக்ஸஸ் பார்த்துட்டு இருக்கல, விளங்குதா? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அட்ராக்ஷன்ன்றது TION அல்லது ION SIONல முடிஞ்சா என்ன நவுன் சொல்லி இருந்தேன் நான். அந்த நவுன் சஃபிக்ஸஸ் நீங்க அடிக்கடி மினக்கிற இடங்களை ஒட்டி விடுங்க எழுதி, திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கா. ஓகே, அப்ப அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது இட்ஸ் நாட் இந்த கொஸ்டின் மட்டும் அதுக்கு இது இல்லை, மற்ற கேள்விகளிலையும் இந்த வேர்ட் கிளாஸ்ல அறிவு உங்களுக்கு தேவை. இலவா நாங்கள் சிம்பிளா தட்டி கொண்டு போகலாம் இல்லையா? நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா உங்களோட பிராக்டிஸ் இல்ல, சரியான பேசிக்ஸ் இல்ல, அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள் பழச பாஸ்ட் அதை பற்றி கழிச்சவங்க வந்து ஒரு வியோசனம் இல்லை. ஐயோ நான் படிக்கல, சின்ன வயசுல இருந்து படிக்கல, பேசிக் இல்லை, எனக்கு தெரியாது. அதெல்லாமே சும்மா முட்டாள்கள் சொல்ற காரணம். நாங்கள் இப்ப என்ன செய்யறோம் அதான் வெற்றி. ஓகே அவ்வளோ. இப்ப முதலாவது அட்ராக்டிவ் அவன் போட்டதுன்ற விளக்கம் உங்களை விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ப்போம். இட் மஸ்ட் கெட் த வந்தா நான் சொன்னேன் ஆர்டிகல்ஸ் வந்தா ஆர்டிகலுக்கு பக்கத்துல நவுன் வரும் என்று சொல்லி தந்தேன். சரியா? அதை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஆர்டிகலுக்கு பக்கத்துல நவுன் வரும். அது மட்டும் இல்ல, ஒஃப் பண்ண ஒரு ப்ரப்போசிஷன் வந்தா ஒஃப்க்கு முன்னாலையும் பின்னாலையும் நவுன் வரும்னு சொல்லி தந்தேன். அந்த வகையில த ரீடர்ன்றது ஒரு நவுன் என்று நாங்கள் இங்கே முடிவெடுக்கிறோம். அதோட த ரீடர் என்றபடியா இது டெஃபினெட்லி இஸ் நவுன், த ரீடர். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. என்ன ERல முடிகிறது எல்லாமே நவுன். எல்லா பக்கத்தாலையும் நாங்கள் என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணக்கூடியமா இருக்குல்ல. இதுக்குதான் நான் படிப்பிச்சேன், வேர்ட் கிளாஸஸ் படிப்பிச்சது காரணம் வந்து இதுதான். ERல முடிஞ்சா நவுன், த இருக்குது நவுன், ஒஃப் பக்கத்துல நவுன் வரும், ஒஃப்க்கு முன்னால நவுன் வர போகுது, அங்கால த இருக்கு. ஸோ வாட் இஸ் த நவுன் ஹியர்ன்றதான் பிரச்சனை. இட் மஸ்ட் கெட் த அட்டென்ஷன். TION இல்ல முடியறதான் நவுனா இருக்கும். அப்ப ANDல முடியறதான் நவுன் சார்ன்னு ஒருத்தன் சொல்றான். சொன்னா attendant is also the noun, but அது வந்து ஒரு பர்சனல் நவுன். இங்க பர்சனை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா? யாராவது பர்சன் இருக்கா? யாராவது ஒரு ஆள் பேர் இருக்கா இதுல? இப்ப சது, அக்ஷயா, ஜிபி ஏதாவது anything இருக்கா? நேம் இருக்கா? சதீஷனோ இருக்கா? இல்ல. சுஜீவனோ இல்ல. நத்திங்.
அப்படி ஏதாவது பேர்கள் வந்தா அட்டெண்டன்ட் ஒரு விஷயத்தை நான் போடலாம். ஏஎன்டில முடியறதெல்லாம் பர்சனல் நவுன். அட்டெண்டன்ட், பார்ட்டிசிபென்ட், சர்வன்ட் அப்படி இருக்கு. அப்படி ஏதாவது இருக்கா இந்த இல்லையே? அப்ப நாங்கள் how do we choose this kind of answer? So attention is the correct answer for this question. The attention of the reader or viewer. இப்படிதான் நாங்க சூஸ் பண்ண போறோம். தொடர்ந்து வாசிப்போம். The language of an advertisement must be clear. Must be again must be clear. Clear clearன்றது ஒரு adjective. And இங்க understood என்ற ஒரு verb இருக்கிறபடியே நாங்கள் easily understood என்ற விஷயத்தை தான் போட போறோம். Easy understood போடலாம். இதை அக்செப்ட் பண்ணாங்க. Easily understood is the most suitable answer because of the understood. Understood என்றது ஒரு verb அம்மா. Verb இருக்கிற இடங்கள்ல adverb இருக்கும் என்றது எங்களுக்கு வடிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். So easily understood. சரியா? ஆனா அண்டுக்கு பக்கத்துல adjective இருக்குது. அதால அண்டுக்கு பிறகும் adjective தான் வரும்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டூட்னு போடலாம். பட் அண்டர்ஸ்டூட் என்ற ஒரு விஷயம் அதான் நான் சொன்னேன். ப்ராக்கெட்டுக்கு முன்னுக்கு மட்டும் பார்க்க கூட பின்னுக்கும் பார்க்கலாம். அப்ப சப்போஸ் இதோட ஃபுல் ஸ்டாப்போட முடியுதுண்டா no problem. The language of an advertisement must be clear and easy. நான் முடிச்சிருவோம். ஆனா அந்த அண்டர்ஸ்டூட் என்ற ஒரு விஷயம் இருக்கிறபடியா நாங்க ஈஸிலி என்ற விஷயத்தை நான் போடுவோம். அங்கதான் ட்விஸ்ட்கள் வைப்பேன். இதுகள்ல நீங்க கொஞ்சம் லேட்டா இருந்துட்டீங்கன்னா ஈஸியா விட சொன்ன வந்துடுவீங்க. இதுகெல்லாம் கஷ்டம். பாக்குறதுக்கு கேள்வி ஈஸியா இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும். ஆனா ஒரு பிள்ளைன்னா பிள்ளைதான். கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் வந்து. அதான் முக்கியம். அதுக்குதான் நாங்க விடியல எழும்பி இப்ப 25 பேரும் நாங்கள் என்ன செய்யறோம்? ஹெட்செட்ல இதை கேட்டுக்கொண்டு வடிவா இருந்து எழுதி நோட் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கும் ஏ வராம விடாது. ஏ வந்தே ஆகும் 100 பேர். கடந்த காலங்கள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல். நாங்க இங்கிலீஷுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அதை படிச்சு நாங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறன்றது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இப்படி ஒரு ஆள் விடிய எழும்பி உங்களுக்காக ஒரு இயர்போன்ல சொல்லி கொண்டிருக்குது. நீங்க அதை காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அதை நோட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இதுதான் பிள்ளைகள் வழி. இதுதான் படிப்பு. இதுதானே? அப்ப அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒரு நாளும் விரும்புவார். இந்த கேள்வி இப்படியான கேள்விகளை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு வேகம் வரும். நீங்க பாருங்க இந்த மாதிரி தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நீங்க எழுதிக்கல நீங்கள் யூ கேன் ரியலைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இதை வந்து ஒரு எனர்ஜியோட நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ரைட்? அப்ப நாங்க கொஞ்சம் இப்படியான வேயில பெற்றுக்கொள்றது வந்து முக்கியமான விஷயம். இந்த மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா the reader or the viewer must be able to கண்ணை மூடிக்கொண்டு to வந்தாலே verb வந்தான் பிள்ளையா. சரியா? அப்போ நவுன் வராதா சார்? வரும். மோஸ்ட் ப்ராபபிள் நிகழ்தகவு இதுக்கு கூடவா இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிள் டூ பிறகு verb வந்தான். அப்ப திரும்ப வந்து கேட்கக்கூடாது. 2 plus verb நவுன் வரும் தானே சார்? நவுன் வரும். எஸ், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க ரீடர் வியூவர் நவுன் ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ்ல வந்தபடியா இங்க வந்து டெஃபினட்டா என்ன வரப்போகுது? அடுத்த விஷயங்களுக்கு இங்க வேர்ப் எதுன்றது கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப 2011ஆம் ஆண்டு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், ரெஸ்பான்ஸ் என்ற இதை கீறி விட்டாங்க. ரெஸ்பான்ஸ் டு ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்ன்றது நவுன், ரெஸ்பாண்டன்ட் என்றது வேர்ப். ரெஸ்பாண்ட் என்றதான் ரெஸ்பாண்டன்ட்ன்றது அட்ஜெக்டிவ். போடுங்க இது அட்ஜெக்டிவ். ரெஸ்பாண்ட் என்றதான் வேர்ப் பண்ண இருக்கு. ஸோ இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணினாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் சரி, நான் இப்போ கையில் வச்சிருப்பேன் ஃபோன். உடனே அதை கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு. ரைட்? நான் இதை அன்மியூட் பண்ண விரும்புகிறேன் இல்லைங்களா? இதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். பட் உங்களுக்கு எனி டைம் உடனடியாக நீங்கள் டவுட்ஸை கேட்கறதுக்குரிய ரைட்ஸ் இருக்கு. ஓகே, சைலண்ட் மோடையும் எடுத்து விட்டேன். ஸோ இதுல
verb 1 வந்து ரெஸ்பாண்ட் தான். நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண இல்லையா, நீங்க என்ன போன் எடுத்து நான் ரெஸ்பாண்ட் பண்றீங்க இல்லைன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்ற அந்த விஷயம் வந்து அதுதான், ரெஸ்பாண்ட் பண்ற இல்லையா, ரெஸ்பான்ஸ் பண்ற இல்லையான்னு நான் சொல்றேன் இல்லையா. ரெஸ்பான்ஸ், உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இதுல, இந்த விஷயத்துல உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? காலையில 4:30 கிளம்பி படிக்கிறது தான் இந்த ரெஸ்பான்ஸ். இங்கிலீஷ்லயே எடுக்க போறேன் நான் இந்த மாதிரியான response. அது வேற பொறுப்புணர்ச்சி, இது பொறுப்புணர்வு என்ன, அதான் இந்த ஐ மீன் அப்படி ஒரு விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு வேர்டும் இருக்கு. வேர்ட் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளே. சரி, எங்களோட ஸ்போக்கன்லையும் அது தேவைங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வந்தீங்கன்னா ஏ லெவல்ல எல்லாம் ஈஸியா இருக்கு. ஓகே ரைட். ஸோ ரெஸ்பாண்ட் என்றதான் இதுக்குரிய விடையா இருக்கு. சரி, கொஞ்சம் சுத்தியாக இருப்பட்டு. ஸோ வேர்ட்ஸ் இருக்குது, அப்ப கட்டாயம் இது நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் போடணும். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் தான். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆர் மஸ்ட் இன் அன் அட்வர்டைஸ்மெண்ட். சரி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். எஸ், ரெஸ்பாண்டன்ட் அட்ஜெக்டிவ் அது போட்டுட்டேன் நான். போட்டிருக்கிற ஆள் வந்து ரெஸ்பாண்டன்ட் அட்ஜெக்டிவ். எஸ், மாறி வேர்ப் பண்ணி போட்டுட்டு அப்படி மாத்தி விட்டுருக்கு பாருங்க இங்கே. ஓகே, இஎன்டில முடியறபடியா அட்ஜெக்டிவ் இருக்குது, அலர்ட்டா இருக்கிற ஆக்களுக்கு நன்றி. ரைட், அது மாத்திட்டேன் ஆல்ரெடி. ரைட், ரெஸ்பான்ஸ், ரெஸ்பாண்டன்ட், ரெஸ்பாண்ட். ஓகே, எனி டவுட்ஸ்? நீங்களும் ஆக்டிவா இருந்தா நானும் நித்திர இல்லாம இருப்பேன்ல. ரைட், அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஆக்டிவா இருக்கும், என்ன துளைச்சு கொண்டிருக்கோம், என்ன அது என்ன அது இது என்ன அது என்ன. ரைட், இது உங்களோட பிளாட்ஃபார்ம், யூஸ் பண்ணுங்க வடிவம். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆர் அ மஸ்ட். இங்க வர மஸ்ட் வந்து நவுனா கட்டாயம். இப்ப நீங்க அந்த மாடல் வேர்பேன் இதுக்குள்ள பக்கத்துல வருதுன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இது வந்து வேற மஸ்ட், வேற ஒரு கேட்டகரிக்குல வேற. டோன்ட் வரி அபௌட். An advertisement which doesn't persuade people. Persuade என்ற வேர்ட் நாங்க திரும்ப ஒரு பார்க்க வேண்டி வரும். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. persuade என்பது encourage. encourage என்ற ஊக்குவிக்கிறது. சரியா? So persuade people to buy a product is a failure. என்ன failure என்றதான் இங்க நவுனா இருக்கு. அஞ்சாவதுக்கு பியூட்டிஃபுல்லான அஞ்சாவது கேள்வி என்னன்னு கேட்கிறேன். அஞ்சாவதுக்கு பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். சரியா? பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆர் a must in advertisement. பியூட்டிஃபை வேர்ட்ஸ் அண்ட் போட யோசிக்கலாம் நீங்கள். ஆனா இங்க வேர்ட்ஸ் என்ற நவுன் இருக்கிறபடியா அப்புறம் ஏன் பியூட்டிஃபை நாட்ஸ் வேர்ட்ஸ் அது தேவையில்லை. பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ரைட், அப்ப பியூட்டிஃபுல் என்ற அட்ஜெக்டிவ், நவுன் வந்து வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆர் மஸ்ட் இன் an advertisement. குட். ஸோ இது இப்படியான கேள்விதான் இப்ப ஸ்டில் 2024 நாங்க செய்யலையும் இதே கேள்விகள் தான் வருது. 3 ஆன்சர் தந்து அண்டர்லைன் பண்ற மாதிரியான கேள்வி. ஓகே, அப்படியே டோன்ட் வரி. இனி வர்ற டெஸ்ட் 9 கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்க 5க்கு 5 மார்க்ஸ் எடுக்க போறோம் என்றதை முடிவெடும். ஓகே, இந்த முடிவெடுக்கும். எனி டவுட்ஸ் இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நாங்க அடுத்த கேள்வி மேக்சிமம் இந்த கேள்வி எப்படி விளங்கப்படுத்தலாமோ விளங்கப்படுத்திருக்கேன். சரியா? நார்மலா என்ன செய்யலாம், நான் இதுக்குரிய ஆன்சரை சொல்லி போட்டு போகலாம், கடகடன்னு சொல்லிட்டு போகலாம். அதால என்ன பெரிய யோசனை, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வந்தா திரும்ப செய்வீங்களா? செய்ய மாட்டேன். 2+ நவுனும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு கேட்கிறீர்கள். இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி உங்களோட எக்ஸாம் வியூல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெருமளவான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும், 2+ ஒர்க் பண்ண பேசுவோம். அன்றைக்கு ஒருத்தன் கேட்டான், எனக்கு ஐஎன்ஜி வந்திருந்தது சார் வந்து 2 பதில் ஐஎன்ஜி ஃபார்ம் போடும். ஐஎன்ஜி வந்தா அது மோஸ்ட்லி an ஆக்டிவிட்டியா இருக்கும். அது
அப்ப என்ன சொல்றது? இப்ப உதாரணமா அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் டு இல்ல அது வேணாம், வந்து வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா சொல்றேன், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். ஓகே, இப்படி எழுதலாம். ஐ ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் டு கண்டக்டிங் ஜூம் கிளாஸஸ். அதை எழுதிக்கணும், உங்களுக்கு வந்து வித்தியாசம். டூ பிளஸ் விளங்கப்படுத்தும். இப்படி ஒரு வசனம் இருக்கு. ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். அப்படியே கவனிங்க, மார்னிங் டு கண்டக்டிங் ஜூம் கிளாஸஸ் for OL students. இப்படி ஒரு வசனம் இருக்கு. படுவாவி எங்களுக்கு சொன்னான் டூக்கு பதில வேர்ப் ஒன் வருமெண்டு. இங்க பாருங்க, ஐஎன்ஜியை போட்டு விட்டாங்க. புலம் போய் டூ பிளஸ் வேர்ப் ஒன் சொல்லி தந்த நீங்க சார். இங்க பாருங்க, ஐஎன்ஜி கிடாக்கு. என்ன இதுக்குரிய விளக்கம் என்ன? ஐஎன்ஜி கிடாக்கு மேல் டு கண்டக்ட் ஜூம் கிளாஸ் சார் வந்திருக்க வேணும். சரி, உங்களுடைய வாதம் சரி, எல்லாமே ஓகே, கிளியர். I get up early in the morning to conduct Zoom classes for all our students. என்ன வந்திருக்கோம்? கரெக்ட். again conducting Zoom class போட்டு நீங்க ஏண்டா இங்க இதுக்குரிய விளக்கத்தை வடிவா பாருங்க. இந்த conducting Zoom classes என்றது ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு செயற்பாடு. conducting Zoom class என்றது ஒரு இன்வெர்டட் கமாவுக்குள்ள நான் போட்டு காட்டியிருக்கேன். அது ஒரு செயற்பாடு, அதாவது Zoom கிளாஸ் எடுத்தல். Zoom அதாவது ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு Zoom கிளாஸஸ் எடுத்தலுக்காக நான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் கிளம்புறேன். அது கொஞ்சம் மைனோட ஆது இங்கிலீஷ மைனோட்ட நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வழிகிட்ட மாட்டேன். நிறைய விஷயம் இருக்கு. கடல் அது கடலுக்குள்ள நீச்சல் பழகிறது ஈஸியா, இல்லாட்டி சும்மா நார்மலா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போய் பழகிறது ஈஸியான்னு பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தான் பழகி வச்சிருக்கோம். சரிதானே? ஸ்விம்மிங் பூலுக்கு பழகி போட்டு நாங்கள் அதை விட சின்ன ஒரு விஷயத்துக்குலாம் போறோம். உங்களோட ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் கடலாவே இருக்காது, டெஃபினட்டா இருக்காது கடலா. ஓகே, அப்ப நீங்க ஒரே வண்ண தேவை கேட்டதுக்காக சொல்றேன். டூ பிளஸ் நவுனும் வரும். இப்ப பாருங்க, ஐ கோ டு டெம்பிள் அண்டா டூ பிறகு டெம்பிள்லாம் இருக்கு, அங்க வேர்ப் பண்ணா இருக்கு. விளங்குதா பிள்ளையர்? ஐ கோ டு டெம்பிள். மோஸ்ட் ப்ராபபிலி என்ற விஷயத்தை நான் பாவிக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி அதிகமான நிகழ்தகவு என்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க. இதுல நவுன் டு ரெஸ்பான்ஸ் என்ன வரும்? யோசனை ரீடரையோ வியூவரையோ குறிக்குது அந்த ரெஸ்பான்ஸ். இது விளக்கமா இருக்கு. ஆக்டிவிட்டிஸ்க்கு கூடுதலா ஐஎன்ஜி தான் வரும். எஸ், கரெக்ட், கரெக்ட். ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஐஎன்ஜி. ஜெரன் என்ற ஒரு வேர்டை பாவிப்போம் நாங்க அதுக்கு. தொழில் பேர் என்று சொல்றது. என்ன செய்றீங்கன்னா டீச் பண்றேன், டீச்சிங் என்ன சொல்றான்? டீச்சிங். டீச்சிங்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. டீச்சிங், ஃபார்மிங், என்ஜினியரிங், கிளீனிங், ரைட்டிங், ஆக்டிங், டான்சிங், இதெல்லாம் நவுன்ஸ். ஓகே, இதெல்லாம் நவுன்ஸ். அப்படி வாங்கிக்கணும். சரியா? அப்ப நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, அது வேர்ப் இல்லை சார், நாலாவது ஃபார்ம் இல்லை. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாமே நவுன்ஸ். ஒரு சின்ன தியரி தான். கணக்கெல்லாம் நீங்க என்ன மேத்ஸ்ல சயின்ஸ்ல அது இதுன்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய இதுகள் பாக்குறீங்க. அதை விட அப்படியே சாதாரணம். அப்ப கரெக்ட், நீங்கள்
ஐஎன்ஜி ஆக்டிவிட்டி எல்லாம் ஐஎன்ஜி வெரி குட் அது சரி. மற்றது ஐஎன்ஜில நவுன் வராதானா நவுன் தான் இது சரியா? அதாவது ஃபார்மிங் டீச்சிங் அது எல்லாமே நவுன் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லி வேற ஏதாவது டவுட் கேளுங்க. திரும்ப இந்த டூ பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அது ஒன்றும் அதாவது சொல்லியிருக்கேன் இங்க டூக்கு பதில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் தானே ஒன்று இருக்கு இந்த ரைட். விளங்குதா விஷயம்? ரைட். அப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேள்வி ப்ரப்போசிஷன் கேள்வி இதை விட்டுட்டு சரியா இதை கன்ஃபியூஸ் பண்ணாம இது ஈஸியான கேள்வி என்ன செய்யப்படும். இது ஈஸியான கேள்வி பிள்ளைகள் அதெல்லாமே அண்டர்லைன் பண்ற மாதிரி வந்தது. இது கொஞ்சம் முன்னுக்கு 2013ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா சஃபிக்ஸஸ வச்சுக்கொண்டு ஃபில் பண்ற மாதிரி வந்திருக்கு. கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூ கேன் ரிசீவ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார் யுவர் தேர்ட் டேர்ம் எக்ஸாம். சரியா? ஒரு 10ஆம் ஆண்டுல நீங்க இப்படியான கேள்விகளை எதிர்கொள்ளலாம். 11ஆம் ஆண்டும் எதிர்கொள்ள ஆண்டு இல்லை. சரியா? வரலாம். ஏன்னா ரிலேட்டட் டு வேர்ட் கிளாஸ் தான் எங்களுக்கு. அப்படி கொஷின் டைப்பை மாத்தலாம். மாத்தினா என்ன சிரிச்சிட்டு வாரதா? இல்ல செய்யும். ரைட். அப்ப நாங்க மாறி மாறி எல்லா வகையிலையும் நாங்க செய்தறைகளை அது ஈஸியா இருக்கு. ஓகே அப்படி ரைட். இப்ப பாருங்க உங்களை ஒரு 1 மினிட் டைம் தான் இதை செய்யறதுக்கு. செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி எழுத்துக்களை நாங்க ஆட் பண்ணணும். இதுல பிராக்கெட்ல வர்றது எல்லாமே கூடுதலா வேர்ப் பண்ணது இருக்கும். சில நேரம் நவுனும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. எனௌன்ஸ்ன்றது ஒரு வேர்ப் பன். அதால எனௌன்ஸ்மெண்ட் எம்இஎன்டியை நாங்க சேர்த்திருக்கிறோம். மேஞ்சலுங்க எம்இஎன்டியை சேர்த்திருக்கிறோம். இதுல த இருக்கிறபடியே த என்ற ஒரு ஆர்டிகல் இருக்கிறபடியே அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இருக்குது. இங்க ஆஃப் இருந்தா ஆஃபுக்கு முன்னாலே நவுன் வேற மட்டும் சொன்னாங்கல்ல. ஆஃபுக்கு முன்னாலே நவுன் வரும், ஆஃபு பின்னாலே நவுன் வரக்கூடிய க்ளோசிங் டு த ஸ்கூல் என்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஆர்டிஸ்ட் மஸ்ட் பி சரி. அப்ப மஸ்ட் பி பி வேர்ப் வந்திருக்கு. கிரியேட்டிவ் என்று போடும். கிரியேட்டிவ் கேபிட்டல் ஸ்மால் வெரி இம்பார்ட்டன்ட் இங்க. இந்த சி எல்லாம் ஸ்மால்ல எழுதி படம். கிரியேட்டிவ். Artists must be creative and not just repeat what they see or hear. Right? ரிப்பீட் பண்ண ஒரு ஆளே இருக்கக்கூடாது. ரைட். வெரி குட். அடுத்தது மியூசிக் அண்ட் டான்சிங் ஆர் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்திருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் பெங்காலியில் என்டர்டைன்மெண்ட்
என்டர்டைன்மெண்ட் இருக்கு கொஞ்சம் இந்த வேர்ல்ட் நீங்கள் ஏற்கனவே பார்த்த நாலேஜ் ஒன்று இருக்க வேணும் இந்த கேள்வி செய்ய என்டர்டைனஸ் எல்லாம் எழுதக்கூடிய எல்லாம் இருக்கு ரைட் ஏனெண்டா வேர்டை தெரியாம என்டர்டைன்மெண்ட் ஒரு வேர்ட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க கன்ஃபிடண்டா எழுதுவீங்களா ரைட் அப்ப அதுக்கான அந்த முன்னறிவு கொஞ்சம் இது இருக்க வேணும் அந்த லைட்டா இருக்க வேணும் சரிதானே இருந்தா தான் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லையா அப்படியும் போட்டு இந்த வேஸ்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆன்சர் அனுப்பினாக்களுக்கு ஓகே வெரி குட் கன பேர் ஆன்சர் அனுப்பியிருக்கிறீங்க எனக்கு ஆக்டிவா இருக்கிறீங்க ஓகே அடுத்தது சயின்ஸ் ஒரு விஷயம் வந்திருக்கு சயின்ஸ் இங்க கனவேர் பிள விட்ட கேள்வி நான் நேர படிக்கிறாக்களுக்கு தெரியும் நான் கனதரம் இந்த கேள்வியை சொல்லி இருக்கிறேன் ஹேவ் என்ற விஷயத்தை கவனிக்காம சயின்டிஸ்ட் போட்ட ஆக்கள் இருக்கு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் தான் ப்ரூவ் பண்ண வேணும் நிறைய பர்சன் சரியா சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் போட்டுட்டு விட்டாக்கள் எல்லாருக்கும் பிள்ளை சயின்டிஸ்ட் கனவேர் போட்டுட்டு அப்படியே விட்ட சரியா நான் இதுல எதை எஸ் சேர்க்க வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஏன் சொல்லுங்க ஹேவ்ன்றது ப்ளூரல் சரியா ப்ளூரலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம் ஹேவ போடுவோம் அப்ப நாங்க சயின்டிஸ்ட் சிங்குலராகவே விடலாமா அது விட்டா ஹேஸ் நோட்ல போட்டிருக்கோம் அப்ப சயின்டிஸ்ட் ஒரு ஆளையில குறிக்குது பிள்ளைகள் எஸ் போடாம விட்ட அதால எஸ் போடாம ஒரு 90% ஆக்களுக்கு பிள்ளை இந்த கேள்வியில் மார்க்கிங்ல இருந்த டைம் நாங்க இது கன பேருக்கு இந்த எஸ் ஜஸ்ட் எஸ் போடாம சயின்டிஸ்ட் அவசரம் இங்கிலீஷ்ல டைம் காணா போவாதம்மா ஒரு நாளும் இங்கிலீஷ்ல டைம் காணா போவாது வடிவா கேர்ஃபுல்லா யோசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாசிச்சு நீட்டா செய்வீங்களா இருந்தா வடிவா 90 மார்க்ஸ் எடுக்கலாம் நாங்கெல்லாம் எங்களுக்கு தான் அவசரம் நாங்க அவசரம் பக்கத்துல இருக்கிற ஆக்களை பார்க்கணும் சூப்பர்வைசரை பார்க்கணும் கூரையை பார்க்கணும் வெளியில ஜன்னலுக்கு ஆட்டி பார்க்கணும் அவ்வளவு வேலை கிடக்கு எங்களுக்கு அப்புறம் எங்க பேப்பரை பார்க்க நேரம் இருக்கும் ஸோ தட் எங்கட பேப்பர் இப்ப நாங்களும் ஒரு நான் சொல்றேன் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கல எங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கல எவ்வளவு ஆறுதலா ஒவ்வொரு வேர்டா பார்த்து இது செய்து அப்படித்தான் ஃபில் பண்ண அப்படித்தான் இருக்கும் உங்களோட எக்ஸாம் பேப்பர் நீங்க எழுதி ரைட் அப்ப அப்படி செய்தா தான் என்ன செய்யலாம்னா ரிசர்ச் இது இங்கிலீஷுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் மற்ற சப்ஜெக்ட் தமிழுக்கு மட்டும் எங்களுக்கு டைம் காணாம போகும் எனக்கு கொஞ்சம் வேகமா எழுத வேண்டிய தேவை இருக்கும் மேத்ஸுக்கும் இஸ் லைக் சேம் என்ன யோசிச்சு கொண்டு போயிருக்க டைம் காணாம போகும் மற்ற பாடங்களை பொறுத்த மட்டும் டைம்ன்றது இஷ்யூ இல்லை இங்கிலீஷ்ல துப்புரவா இஷ்யூ இல்லை எனக்கு டைம் மிஞ்சுறது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் வேகமா ஓடி முடியும் செகண்ட் பார்ட்டுக்கு மிஞ்சும் டைம் வடிவா அந்த டைம் மேக்ஸிமம் எந்தசியாஸ்டிக் பண்ணுங்க ஏன்னா அதுதான் முக்கியம் நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிடலாமா ரைட் அப்படி நம்பிக்கையை வளருங்க முதல் என்னால இயலாது இங்கிலீஷ்ல ரிசர்ச் என்ன எடுக்க அப்படியெல்லாம் யோசிக்கலாம் எடுக்கலாம் இங்கிலீஷ் தானே நார்மலா செய்வோம் பிரச்சனை ரைட் ஓகே துசித்த துசித்த அல்ல துசிதா அல்ல துசிதா என்றால் பிரச்சனை துசித் நேம் அண்டு விளங்கி கொண்டா சரி துசித்த வாண்ட்ஸ் டு பி என் அப்ப என்னன்னு வந்திருக்கு அப்ப துசித்தவை குறிக்குது ஒரு பர்சனல் நவுன் எலக்ட்ரீஷியன் என்று போட்டிருக்கிறீங்க வெரி குட் கனவேறு எலக்ட்ரீஷியன் என்ற ஆன்சர் சரியாலே இருக்கிறீங்க ஈவன் கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட அனுப்பி இருக்கீங்க எலக்ட்ரீஷியன் வெல் ஸ்பெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஐஏஎன்ல முடியுதா இங்க ஸ்பெல்லிங் பிள்ளைன்னா பிள்ளைதான் பிள்ளைகள் அது எந்த ஒரு இரக்கமும் பார்க்க மாட்டாங்க மார்க்கிங்ல அதான் இங்கிலீஷ் ரிசர்ச் கூட வரும் இங்கிலீஷ் மார்க்கிங்ல இரக்கம் பார்க்க மாட்டான் பாவம் ஒரு டக்கான விளைய போட்டு போவாங்க ஈவ் இரக்கம் இல்லை மனச்சாட்சி எல்லாம் போடுவாங்க அதுக்கு இதமாய் மார்க்கர் அதாவது உங்களோட பேப்பரை திருத்த வர மார்க்கரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எங்களோட ஆன்சர்ஸ் இருக்க வேணும் அடுத்த பாவம் வி நீட் டு நோ யுவர் யுவர்னு வந்தபடியா யுவர்ன்றது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பக்கத்துல கட்டாயம் நவுன் தான் போடணும் அப்ப
டிசைடோட சேர்ந்து வர நவுன் வந்து டிசிஷன் என்று பேர். டிசிஷன். டிசிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லை, நீங்கள் இதுல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்டா இதுக்கு? இல்ல என்னென்ன சில ஒரு 10 வேர்ப் எடுங்க. இப்படி மேனேஜ், மேனேஜ், ப்ரிப்பேர், ப்ரிப்பேர், அப்படியான சில விஷயங்கள் எடுக்கலாம். கிரியேட். மேனேஜர்னா மேனேஜர், மேனேஜ்மெண்ட், மேனேஜிங், இப்படியான வேர்டு எல்லாம் இருக்குமில்ல. ப்ரிப்பேர்னா ப்ரிப்பேரேஷன், ப்ரிப்பேரிங், ப்ரிப்பேர்ட், இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வேர்ட் கிளாஸஸ், வேர்ட் ஃபார்ம்ஸ். கிரியேட், கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டர், என்ன கிரியேஷன், இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா இப்படி ஒரு 20-25 வேர்ப் எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா அதுல ஃபார்ம்ஸ் எழுதி பாக்குறது. விளங்குதா? அதை எழுதி பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஓகே, இப்ப இதே மாதிரியான வேர்ப்ஸ் வந்ததுன்னா, இப்ப நான் கொஞ்சம் வேர்ப்ஸ் வந்து ஃபெமிலியரான வேர்ப்ஸை வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அதர் வேர்ட் கிளாஸஸ். என்ன அதற்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ கொஞ்சம் இதில் உங்களை போட்டு விடுறேன். சரி, ஒரு ஒரு 20-25 வேர்ப் தான். அதை நீங்க மாத்தி பாருங்க. மாத்தி பார்த்தா ஏதோ ஒரு வேர்ப், இதான் ப்ராக்டிஸ்ல ஏதாவது ஒரு வேர்ப் வந்து என்ன செய்யும் எக்ஸாம்ல வரும். வந்தா நாங்கள் அதை பிளான் பண்ணாமே என்ன செய்யலாம், டக்குன்னு எழுதலாம். நாங்க ஒரு ப்ராக்டிஸும் செய்ய மாட்டோம், ஒரு நோட் எழுதி பார்க்க மாட்டோம், நோட்டீஸ் எழுதி பார்க்க மாட்டோம், ஒரு கேள்வி செய்து பார்க்க மாட்டோம், கிளாஸ்களுக்கும் போக மாட்டோம். ஆனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும். என்ன ஒரு சுயநலம் அப்படி நடக்குமா? அது வாய்ப்பு இருக்கா? அப்படி சந்தர்ப்பம் இருக்கா? இல்லவே இல்லை. முயற்சி செய்யணும், படிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அதுக்குரிய அவுட்புட் கிடைக்கும். இல்லாட்டி சும்மா வராது. எனக்கு கடவுள் தெரியல, ரெண்டு பிள்ளைகளப்பா எனக்கு இங்கிலீஷ் ரிசர்ச் எடுத்தா அங்க போலாமா இல்லாண்டு நாங்க போலாமா? படிச்சா அவையில ஒரு ஹெல்ப் பண்ணி பண்ணுவீங்க. அவ்வளோ டிரெக்டா தூக்கி தர மாட்டோமா? இதுதானே. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கேள்வி செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் காணாது. 4 மினிட்ஸ்மோ. ஸோ நாங்கள் இது தொடர்பான டவுட்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த கொஞ்சம் ஆக்டிவா இருந்த நீங்க சந்தோஷமா இருந்தது. எனவே ஆன்சர்ஸ் அனுப்பினது, டவுட்ஸ் கேட்டது. ரைட், இப்படி இருப்பீங்களா இருந்தால் நான் அன்மியூட் பண்ணிடுவேன். வடிவா டிஸ்கஸ் பண்ணி செய்யும். 2020 நான் கிளாஸஸ் செய்யல, ஃபுல்லா அன்மியூட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் மாறி மாறி கதைச்சு கொண்டிருப்பேன். சந்தோஷம். எனக்கும் கொஞ்சம் என்ன இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நானே தனியே ஒன் வே கம்யூனிகேஷன் இல்லாம ரெண்டு டபுள் வேயா இருந்தா நல்லா. தொடர்ந்து பேசுவோம். நாளை, நாளை இல்லை, நாளை மறுதினம் இது தொடர்பான மேலதிக கேள்விகளை பார்க்கலாம். செய்து கொண்டே வாங்க. இந்த டியூட்ல இருக்கிற மிச்ச கேள்விகளை செய்து கொண்டே வாங்க. சந்திப்போம்.